ஸோ இவங்கெல்லாம் எப்படி அப்படின்னா ரொம்ப தனித்துவமா இருப்பாங்க. பார்த்தோன்னே தெரியும் இவங்க வந்து ஒரு நிர்வாகத்திறன் சான்ற அந்த எண்ணம் இருக்கும். ஒரு மன நிம்மதியற்ற நிலையில இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா திங்கட்கிழமையில வந்து ஈவினிங் டைம்ல நீங்க பீச்சுக்கு போயிட்டு வாங்க. வம்பு தொம்பு விளக்கு பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, சண்டை சச்சரவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வராம இருக்கணும் அப்படின்னா இது சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஒரு ரெக்கவரி வேணும்னா இந்த கடவுள் வழிபாடு அப்படின்றத அது மாதிரி அம்பிகை வழிபாடுன்றது மட்டும் இல்லாம சந்திர வழிபாடு ரொம்ப சிறப்பு. ஸோ இவங்க செவ்வாய்க்கிழமை தோறும் பாத்தீங்க அப்படின்னா முருக வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. முருகன் கோயிலுக்கு போயிட்டு வருது, செவ்வரளி பூ மாலை சாத்திட்டு இவங்க வழிபாடு பண்ணிட்டு வராங்க அப்படின்னா கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR Garden Signature Living T நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப சிறப்பு ஜோதிடர் ஈஸ்வரன். இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிழமையில பிறந்திருப்போம். சோ அந்த கிழமைக்கான நிலைகள் அப்படின்றப்ப ஏன் இந்த கிழமையில பிறந்திருக்கோம்னு நமக்கே தெரியாது. ஆனா நம்ம இன்பில்ட்டா சில விஷயங்கள் நம்மளுடைய கேரக்டர்ல ஒட்டிட்டே இருக்கும் இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையில பிறந்த நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமைனாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா, சூரியன் தான் முதல் நிலை இல்லையா. ஞாயிற்றுக்கும் சூரியனுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. சோ இவங்க எல்லாம் எப்படி அப்படின்னா ரொம்ப தனித்துவமா இருப்பாங்க. பார்த்தோன்னே தெரியும் இவங்க வந்து ஒரு நிர்வாக தான்ற அந்த எண்ணம் இருக்கும். தனக்கான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சோ விஷயம் முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா யாருக்காகவும் யாரை என்ன சொன்னாலும் சரி அடம் பிடிக்க தெரியும்னு வாங்க இல்லையா. அது மாதிரி இவங்க எல்லாம் பயங்கரமா அடம் பிடிக்கக்கூடிய தன்மை இருக்கும். நல்ல நிர்வாகத்தில் இருக்கும், திறமைசாலி தான், எந்த வகையிலும் குறைய சொல்லிக்க முடியாது. சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம், அதாவது சுயமரியாதை கௌரவத்தை ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க. சோ இவங்களுக்கு அது மரியாதை குறைச்சலுக்கான ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு போகவே மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான தன்மை எல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு சரி அடாமெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இவங்களோட வாழ்க்கையில நிறைய பேர் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை பிறந்துட்டு நாங்க படுற பாடு இருக்குங்க, சொல்லவே முடியலங்க, அந்த அளவுக்கு கஷ்டம் மட்டுமே பட்டுட்டு இருக்கோம், எதையுமே நாங்க பார்க்க முடியல, ஏன்னா இருக்கிறதுலே வந்து என்னப்பா உனக்கு என்ன அப்படின்னு வாங்க, ஆனா நாங்க படாத பாடுபடுறோம். காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா ஞாயிற்றுக்கிழமை பிறந்த பல பேருடைய லைஃப்ல பாருங்க, அதாவது அன்றைய நாள் நம்ம பிறந்த கிழமைக்கான நாதன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒரு நல்ல ஒரு நிலையில வந்து வசப்படுத்தி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம வச்சுட்டே இருக்கணும். என்ன மாதிரி வைக்கணும் அப்படின்னா, இவங்க எல்லாம் வந்து ஒரு நாள் கூட ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிற பழக்கமே இருக்காது. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா காலையில எழுந்த உடனே முதல் வேலை என்ன பண்ணும் அப்படின்னா, அன்றைய நாள்ல சூரிய உதயத்தை இவங்க பார்க்கணும். சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்க காலையில எழுந்து போய் சூரியனை பாக்குறது இவங்களோட லைஃப்ல வெற்றிக்கான முதல் அடையாளம் அப்படின்னா நிச்சயமா வந்து சூர்யாவை வந்து வழிபடுறது. காலையில எழுந்து முதல்ல சூரிய ஒளி கதிர்கள் உங்க மேல படணும். அப்படி பட்டுச்சுன்னா உங்களோட வாழ்க்கையில வளர்ச்சிங்கிறது டெஃபினட்டா உண்டு. எத்தனை பேர் சொல்லுங்க பாப்போம், ஞாயிற்றுக்கிழமை பிறந்துட்டு ஒரு நாள் கூட வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் ஒரு 6 மணிக்கு எழுந்தவே கிடையாதுங்க, எப்பயுமே 8 மணி 10 மணிக்கு தான் இருந்திருப்பேன். இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா இருக்கக்கூடிய விஷயம். லீவுனா நம்ம ரொம்ப ஃப்ரீ ஆயிடுவோம். ஆனா இவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க நிச்சயமா அன்றைய நாள்ல சூரிய உதயம் பார்த்துட்டு காலையில ஓம் ஆதித்யாய நமக அப்படிங்கிற மாதிரி ஓம் சூரிய நாராயணாய போற்றி அப்படின்ற மாதிரி ஒரு சில ஸ்லோகங்களை வந்து இவங்க சொல்லிட்டு ஒரு 21 முறை இந்த மாதிரியான பாராயணம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்ல, சூரியன்றது யாரு அப்படின்னா தகப்பன் காரகனா இருக்கக்கூடிய நம்ம அப்பான்னு சொல்லக்கூடியவங்க. சோ அப்ப முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய தகப்பனாரை வந்து தகப்பனாருக்கும் இவங்களுக்குமான ஒரு ஒற்றுமை இருக்கணும். அவங்களை அவமரியாதை பண்ணக்கூடாது. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்யறது, அட்லீஸ்ட் அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு எந்த காரியம் செய்யறது, இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது உண்டு. அது மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க வந்து பொதுவா இந்த ரெட் கலர் சம்பந்தப்பட்டது ஏதாவது காரியம் பண்றாங்க, ஏதோ முக்கியமான விஷயங்கள் நிறைய மீட் பண்ண போறாங்க அப்படின்னா இவங்களோட ட்ரெஸ்ல வந்து ரெட் கலர் இருந்துச்சு அப்படின்னா அது உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒண்ணுமே இல்லைங்க, சூரியன் அப்படின்றப்ப யாரு அப்படின்னா சிவபெருமான். சோ நீங்க வந்து சிவபெரு வழிபாடு அப்படிங்கறத கண்டிப்பா எடுத்துட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா அன்றைய நாள்ல பாத்தீங்க அப்படின்னா காலையிலேயே சூரிய உரையில போய் சூரியனை வழிபடுறது மட்டும் இல்லாம சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இல்லைங்க என்னால அந்த டைம் போக முடியல அப்படின்னா கூட அன்றைய நாள் வரக்கூடிய சூரிய ஓரை எப்ப வருதோ அந்த டைம்ல போய் நீங்க சிவனை வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப சிறப்புங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே சூரிய ஓரையில வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில வளர்ச்சி அப்படிங்கறத டெஃபினட்டா பார்க்க முடியும். சோ நீங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த முறைகளை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் அரசு சார்ந்த வகையில பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் தான். உங்களுக்கு அதுல தடைகள் இருக்கு, தடைகள் விலகணும் அப்படின்னா நிச்சயமா காலையில எழுந்து முதல்ல சூரியனை வழிபடுங்க. சிவ வழிபாடுன்றது தொடர்ந்து பண்ணுங்க. வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர், அப்பா ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்க, பெரியவங்க யாரை பார்த்தாலும் அவங்களுக்கான மரியாதையை செலுத்துங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா மாற்றத்தை தரும். உங்களால முடிஞ்சது அப்படின்னா அன்றைய நாள்ல வந்து கோதுமையால் செய்யப்பட்ட உணவு முறைகளை நீங்க தானம் பண்றது ரொம்ப சிறக்கக்கூடிய ஒரு மனநிலை, உங்களுக்கு ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு நாளா வந்து அன்றைய நாள் அமையுங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா திங்கட்கிழமை. நீங்க திங்கட்கிழமை பிறந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த மாதிரியான விஷயங்கள் உங்க லைஃப்ல இருந்தே தீரும் அப்படிங்கிறதா உண்மை. பொதுவா திங்கள் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது வந்து சந்திரனுக்குரிய நாள். சந்திரன் அப்படின்னாலே 2ஆம் நம்பர் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு நம்பராகவும் இருக்கும். இதே இவங்க 2வது நாள் கரெக்டா பாத்தீங்கன்னா முதல் நாள் சூரியனாவும் 2வது நாள் வந்து சந்திரனாவும் இருக்கு. அப்ப அதனால நம்பர் வந்து 2ஆம் நம்பர் அப்படின்னு சொல்றோம். சோ இவங்க வந்து மனம்
சார்ந்த விஷயங்கள். இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவான சில கேரக்டர்னு சொல்லுவாங்க, இறக்க குணம் ஜாஸ்தியா இருக்கும், அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப அடிப்படையக்கூடிய நபர்களா இருப்பாங்க. திங்கட்கிழமை பிறந்தவங்க பொதுவாகவே இயல்பாகவே என்னன்னா முடிவெடுக்க முடியாத தடுமாற்றத்துக்கு ஆளாகக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் கிரியேட்டர்ஸா இருப்பாங்க. இவங்களுடைய மனம் வந்து மாறிண்டே இருக்கும். அதே மாதிரி நிறைய விஷயங்களை யோசிக்கக்கூடிய மனப்போக்கம் அப்படின்றது இருக்கும். அடிக்கடி மாற்றத்தை சந்திப்பாங்க. சோ இவங்க எல்லாம் எப்படி அப்படின்னா ரொம்ப தனித்துவமா இருப்பாங்க. பார்த்தோன்னே தெரியும் இவங்க வந்து ஒரு நிர்வாகத்திறன் தான்ற அந்த எண்ணம் இருக்கும், இயங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் வந்து திங்கட்கிழமை பிறந்தவங்களுக்கு இருக்குங்க. அழகு பாக்குறதுக்கு ரொம்ப வசீகரமா இருப்பாங்க. இவரு எப்படி வந்து திங்கட்கிழமை பிறந்தவங்க வந்து ஒரு மாதிரி கம்பீரமா இருப்பாங்க, ரொம்ப ஒரு நேர்மைத்தன்மையா இருப்பாங்கன்னு சொல்ற மாதிரி திங்கட்கிழமை பிறந்தவங்க இவங்க ரொம்ப பொலைட்டா இருப்பாங்க. பேசுறதுக்கும் சரி பழகுறதுக்கும் சரி ரொம்ப இனிமையானவங்களா இருப்பாங்க. அவங்க வந்து மக்கள் மத்தியிலையும் சரி நம்மளோட வீட்டுல இருக்காங்கன்னா இவங்க ரொம்ப பிடிக்கக்கூடிய நம்ம திங்கட்கிழமை பிறந்தவங்க பாருங்க எல்லார் மனசுலயும் இடம்பெறக்கூடிய தன்மை அப்படின்றது இயல்பாவே இருக்கும். ஒரு அட்டாச்மெண்ட் அப்படின்றத அவங்களை சுத்தி இருக்கவங்க கூட ஈர்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய மனம் மட்டும் தாங்க பிரச்சனை, வேற எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்குமே நல்லது கெட்டது ரெண்டுமே மனம் தானே, நிலையற்ற தன்மையில இருக்கும். ஒரு விஷயத்துல முடிவெடுத்துட்டு ஸ்ட்ராங்கா நிக்க மாட்டாங்க. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்ற மாதிரி குழம்பக்கூடிய மனநிலை பாத்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமை பிறந்தவங்களுக்கு இருக்கும். சோ இவங்கெல்லாம் தாங்க பெரிய கிரியேட்டிவா இருக்கப்போ நிறைய அரசு சார்ந்த வழியில இருக்கக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி மீடியா ரிலேட்டட் உணவு சம்பந்தப்பட்ட துறையா இருக்கட்டும், ஐடி ரிலேட்டடான விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ஆழமா கால் பதிக்கக்கூடிய நபர்களா மோஸ்ட் ஆஃப் திங்கட்கிழமை பிறந்தவங்க இருப்பாங்க. சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து எந்த மாதிரியான நிலைகள இருப்பாங்க அப்படின்னா பொதுவா வந்து மென்மையான விஷயங்கள், ரொம்ப ஹார்ஷா பேசினா கூட தாங்க மாட்டாங்க, சென்சிட்டிவா அழுகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இல்லையா, இதெல்லாம் வந்து திங்கட்கிழமை பிறந்தவங்களுக்கு மனம் வந்து குழந்தை மாதிரிங்க, வேற ஒண்ணுமே இல்லை. புண்படுத்தவும் தெரியாது, புண்பட்டுட்டோம் அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வரவும் தெரியாது. எக்ஸ்ட்ரீமான ஒரு நிலைப்பாடுகளை போய் லாக் ஆறவங்க யாரு அப்படின்னா திங்கட்கிழமை பிறந்தவங்க தான். பொதுவா வந்து சுயநலத்தோட சில பேர் வாழ்வாங்கல்ல, இவங்களை பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமை பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா பெருசா சுயநலம் இருக்காது. எல்லாருக்காகவும் ஹெல்பிங் பண்ணிட்டு அம்மா என்ன பண்ணுவாங்க, விட்டு கொடுத்து வாழ்வாங்க இல்லையா, அது மாதிரிதான் சந்திரன் அப்படின்னாலே வந்து விட்டு கொடுத்து வாழக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஒரு மாதிரி சபல புத்தின்னு சொல்லுவாங்க, சலன புத்தி அப்படின்றது அது இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். எப்படி வந்து நிலா வந்து 15 நாளைக்கு ஒரு நாள் வந்து தேய்பிரையாகவும் வளர்பிரையாகவும் மாறுது இல்லையா, சோ எங்களுடைய மனமும் அப்படிதான். எப்ப எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. அதாவது சொல்லுக்கும் செயலுக்குமான நிலைப்பாடுகள்ல நிறைய மாற்றங்கள் அப்படிங்கறத பார்க்க முடியும். உண்மைத்தன்மை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. பட் ஆனா அது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது, அதாவது ஏமாற்று கிரகமும் சந்திரன் தான், ஏமாறக்கூடிய கிரகமும் சந்திரன் தான். சோ இதுல எந்த நிலையில இவங்க இருக்காங்கன்றது அவங்களுடைய சந்திரனை பொறுத்தது. பொதுவா திங்கட்கிழமை பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்குங்க. தெய்வ பக்தி, கடவுள் மீதான நம்பிக்கை அதீதமா இருக்கும். சோ இவங்களுடைய வாழ்க்கை வளம் பெறணும், நினைச்ச காரியம் நடக்கணும், எனக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு, அந்த தடைகள் விலகணும் அப்படின்னா இவங்க யாரை வழிபடலாம் அப்படின்னா நிச்சயமா அம்பாள் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. சந்திர ஓரை இவங்க பயன்படுத்தணும். ஒவ்வொரு நாளுமே வந்து சந்திர ஹோரையில அம்மா தாயாரை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாம நம்ம ஈண்டெடுத்த தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அன்றைய நாளை துவங்குங்க. இதான் முக்கிய காரியங்கள் நீங்க செய்யணும் அப்படின்னா நிச்சயமா உங்க அம்மாவோட பிளஸிங் இல்லாம, நம்மளை பெற்றெடுத்த தாயினுடைய பிளஸிங் இல்லாம நமக்கு எதுவுமே கிடைக்காது. சோ அவங்கள ஃபர்ஸ்ட் வந்து கடவுளா நீங்க வழிபடுறது மாதிரி நிச்சயமா அவங்க கிட்ட ஒரு நல்ல சொற்களால நீங்க அவங்க மனசை காயப்படுத்தாம இருந்தீங்கனாலே உங்களுக்கு அது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். சோ அது மாதிரி அம்பிகை வழிபாடுன்றது மட்டும் இல்லாம சந்திர வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. திங்கட்கிழமை பிறந்தவங்க உங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பம், ஒரு மன நிம்மதியற்ற நிலையில இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா திங்கட்கிழமையில வந்து ஈவினிங் டைம்ல நீங்க பீச்சுக்கு போயிட்டு வாங்க. பீச்சுக்கு இல்லாதவங்க நாங்க எங்க போட்டோம் அப்படின்னா நிலா ஒளியில வந்து உட்காருங்க. அதாவது முடிஞ்ச அளவுக்கு தண்ணியோடையும் நிலவும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. சோ நில ஒளியில வந்து ஒண்ணு பௌர்ணமி நாளா இருக்கலாம், அல்லது வளர்பிறை சந்திரன் சொல்லக்கூடிய 3ஆம் பிறை சந்திரனா இருக்கலாம். இந்த மாதிரி சந்திரன் பாக்குறது இல்லைங்க என்னால அப்படிலாம் போக முடியல அப்படின்னா உணவு உங்க வீட்டுல மொட்டை மாடி இருக்கும் இல்லையா, ஈவினிங் டைம்ல உட்காருங்க, கொஞ்ச நேரம் நிலா கூட கனெக்ட் ஆகுங்க. உங்களுடைய மனசபைங்கிறது தெளிவு, ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சுக்கோங்க. இதான் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லக்கூடிய விஷயம். சோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களை ரொம்ப பிரசன்டபிளா வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து உடை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பழைய துணிகளை போடாம உங்களை நீங்க ரொம்ப பிரசன்டபிளா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. வாசனை திரவியங்கள் யூஸ் பண்றது, சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் கரெக்டா அளவோட சாப்பிடுறது, தேவையில்லாத உணவு முறைகள் எல்லாம் போனீங்க அப்படின்னா அதுமே உங்களுக்கு அந்த ஒவ்வாமை தன்மையினால வரக்கூடிய பிரச்சனைகள் வரும். சோ முடிஞ்ச வரைக்கும் மென்மையான குணமே மென்மையானன்ற மாதிரி தான் இருப்பீங்க. மென்மையான விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்க எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பான ஒரு தன்மையா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அம்பாளுக்கு திங்கட்கிழமை ஈவினிங் டைம்ல போயிட்டு ஒரு 2 நெய் தீபம் ஏத்திட்டு மலர், நல்ல வாசனை மலர்கள், அது மாதிரியான வாசனை மலர்களை வந்து நீங்க அம்பாளுக்கு சூட்டிட்டு நீங்க வழிபாடு வச்சுட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய காரியங்கள், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத்தனை காரியங்களும் தடையின்றி தடையின்றி நடக்கிறதுக்கான கொடுப்பனை அப்படின்றது கிடைச்சே தேரும். பொதுவா வந்து திங்கட்கிழமை பிறந்தவங்க இது மட்டும் இல்லாம நீங்க என்ன மாதிரியான உடைகள் அணிகிறது ரொம்ப நல்லது அப்படின்னா வெள்மை நிலத்துல நீங்க உடைகள் அணிகிறது ரொம்ப சிறப்பு. திங்கட்கிழமை தோறும் நீங்க மோஸ்ட் ஆஃப் வெள்ளை கலர்ல நீங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறது, ரொம்ப மைல்டு கலர்ஸா இருக்குது, ரொம்ப டார்க்கா இல்லாம மைல்டா இருக்க கலர்ஸ் நீங்க ட்ரெஸ்
வேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அன்றைய நாள்ல நீங்க தயிர் சாதம் யாருக்காவது தானம் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாயசம் சொல்லுவோம் இல்லையா, சோ பாயசம் வச்சு நீங்க அம்பால வழிபாடு பண்றது ஈவினிங் டைம்ல வீட்லயே கூட நீங்க வழிபாடு பண்றீங்க அப்படின்னா பாயசம் வச்சு வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்களையும் சரி எல்லாத்துலயும் ஒரு மாற்றங்கள் அப்படிங்கறத நீங்க டெஃபினட்டா பார்க்க முடியும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க நீங்க எப்படி இருப்பீங்க? செவ்வாய்னால என்ன அப்படின்னா வேகத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்லலாம். வேகம், துடிப்பு, ஒரு தைரியம், பராக்கிரமம், அந்த அளவுக்கான விஷயங்கள் குறிக்கிறது செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க. எப்பவுமே செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம். துணிச்சலா இருப்பாங்க, கோவப்படுவாங்க, முகத்திலேயே ஒரு கடுகடுப்பு தன்மை அப்படின்றது இருக்கும், வேகமா இருக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடிய மனப்பக்கமே இருக்காது. இன்னைக்கு உடனே நினைச்சா உடனே முடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கான நிலைப்பாடு இருக்கும். செவ்வாய்க்கான எண் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 9ஆம் நம்பரை சொல்லுவாங்க. பொதுவா வந்து செவ்வாய்க்காரகன் யாரு அப்படின்னா இரத்தக்காரகனா சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். முருகப்பெருமானையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் செவ்வாய்க்கான கிரகமாக்கான கடவுளாவும் பாக்குறோம். இப்ப இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா எந்த ஒரு காரியத்திலையும் வேகத்தோடையும் துணிச்சலோடையும் தைரியத்தோடையும் அணுகக்கூடிய பணப்பக்குவம் இருக்கும்ன்றப்ப இவங்க எல்லாம் வந்து நிறைய யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கக்கூடியவங்க, மருத்துவர்களா இருக்கிறது, அறுவை சிகிச்சையாளர்களா இருக்குது, அது ஏதாவது சொல்லுவாங்க கசாப்பு கடையில வேலை பார்க்கறவங்களுக்கும் ரத்தம் பார்ப்பாங்க, அதே மாதிரி டாக்டர்ஸும் ரத்தம் பார்ப்பாங்க, பிரச்சனையை தெரிஞ்ச தேவையில்லாத சம்பவங்கள் செய்யறவங்களுக்கும் என்ன வேணும் அப்படின்னா அந்த செவ்வாய்க்காரகன் சொல்லக்கூடிய இரத்தக்காரகன் அமைப்பு வேணும். அதே மாதிரிதான் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு துணிச்சல் மிகுந்த அதிகாரிகளா இருக்கிறதுக்கு பேச்சு, நடை, உடை, பாவனை அத்தனையிலுமே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு நேர்மைத்தன்மை இருக்கும், உண்மைத்தன்மை இருக்கும், சவுண்ட் பாக்குறதுக்கு ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இவங்க இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்க இந்த மாதிரியான ஒரு துணிச்சலோட செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்றது இருக்கும். இவங்ககிட்ட எல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் சாஃப்டா பேச வரவே வராது. அதே மாதிரி நல்ல சுட சுட உணவு சாப்பிடுவாங்க, காரமா சாப்பிடுவாங்க, மாமிச பிரியர்களா இருப்பாங்க. அந்த நான்வெஜ் அப்படின்றது இவங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். அவங்களோட உடலை வந்து ரொம்ப அழகா பேணி பாதுகாக்கணுன்ற அளவுக்கு ஃபிட்னஸ், எக்ஸசைஸ், நிறைய இரும்பு ஆயுதங்கள் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான பொருட்களை வந்து கையாளுறது ரொம்ப சர்வசாதாரணமா கையாளுவாங்க. வெயிட்டா ஒரு பிரச்சனையே இல்லை, அவங்க உடம்பு அழகா வச்சுக்கணும், அது சார்ந்த விஷயங்கள். இப்போ மருத்துவ துறைகளா இருக்கட்டும், ரத்தம் தொடர்பான விஷயங்கள் பார்க்கும்போது பார்த்துக்கிட்டீங்கன்னா இது எல்லாமே இதில் கனெக்டட் ஆகும். இப்போ ஒருத்தர் தலைவனா இருக்காங்க அப்படின்னா நம்ம வழி நடத்திட்டு போறதுக்கு ஒரு ஆள் சோம்பேறியா இருக்காரு, ஒரு தலைவர் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காரு அப்படின்னா சுறுசுறுப்பான ஆள் கூட சேர்ந்து நம்மளும் வந்து அந்த சோம்பேறித்தனம் மாறும் பாத்தீங்கன்னா. அது மாதிரி இவங்க பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்க. வேகத்திலையும் ஒவ்வொரு வேலையும் செய்யறதுலையும் அவங்களுடைய நிலைப்பாடுகள் வேற மாதிரி இருக்கும். அவங்களை பார்த்தாலே அவங்களுடைய வாய்ஸுக்கும் லுக்குக்குமே வந்து மத்தவங்களுக்கு ஒரு மரியாதையும் வரும், அதே சமயத்துல பயம் கலந்த மரியாதைன்றது எப்படி இருக்கும். சோ அதுதான் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுடைய தன்மை. இவங்க செவ்வாய்க்கிழமை தோறும் பாத்தீங்க அப்படின்னா முருக வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. முருகன் கோயிலுக்கு போயிட்டு வருது, செவ்வரளி பூ மாலை சாத்திட்டு இவங்க வழிபாடு பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அதற்கான தன்மை, வேகம், பிரச்சனைகள், உடல் சார்ந்த விஷயங்களால் வரக்கூடியது, வம்பு, தொம்பு, விளக்கு, பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, சண்டை சச்சரவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வராம இருக்கணும் அப்படின்னா இது சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஒரு ரெக்கவரி வேணும்னா இந்த கடவுள் வழிபாடு அப்படின்றத கண்டிப்பா எடுத்துக்கிட்டே ஆகணும். முடிஞ்ச வரைக்கும் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்றைய நாள்ல ஒரு சாம்பார் சாதம், அதாவது துவரம்பருப்பு வந்து செவ்வாய்க்கான பயிரா சொல்றோம். சோ துவரம்பருப்பு வச்சு அந்த சாம்பார் சாதத்தை வந்து நீங்க தானம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய்ங்கிறது சகோதரத்து காரணத்துக்கு குறிக்கக்கூடியது. சோ உங்களுக்கு கூட பிறந்த சகோதரரா யாராவது இருக்காங்க, இல்ல எனக்கு சகோதரர் இல்லை அப்படின்னா சகோதரம் சார்ந்த உறவுகளை நம்ம யாரெல்லாம் பாக்குறோமோ அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வரும்போது நிறைய மாற்றங்கள் வரும். அதே மாதிரி ஊனமுற்றவங்க நிறைய வந்து மெடிக்கல் ஓரியன்டட்ல இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான நபர்களுக்கு ரொம்ப மெடிக்கல் உதவி தேவைப்படுது, மெடிசின்ஸ் தேவைப்படுது, அல்லது பிரெட் தேவைப்படுது அப்படின்ற மாதிரியான நபர்களை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அன்றைய நாள்ல நீங்க நிச்சயமா இதெல்லாம் தானம் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னாலும் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கண்டிப்பா வந்தே தீரும். எல்லளவும் ஒரு சந்தேகமே வேண்டாம், நிச்சயமா பண்ணி பாருங்க, மாற்றம்ன்றது டெஃபினட்டா கிடைக்கும். புதன்கிழமை நீங்க பிறந்தவங்களா இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா இதெல்லாம் வந்து இன்பிட்டா நம்மகிட்ட இருந்தே ஆகணும்ன்ற சில விஷயங்கள் தான். சோ புதன்கிழமை பிறந்தவங்க நீங்க எப்படிங்க இருப்பீங்க? பொதுவா வந்து புதன்னாலே வந்து புத்திசாலித்தனம், அறிவாளித்தனம், புதன்கிழமை பிறக்கிறது எவ்வளவு பெரிய கொடுப்பணும் தெரியுங்களா? அதாவது ஒரு அறிவாற்றல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்தா மட்டும்தான் அவங்களால எல்லாத்திலையும் மேம்பட முடியும். சோ படிப்பு சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், அறிவு சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், என்ன சொல்றாங்க, ஏது சொல்றாங்க, ஏன் எதுக்குன்ற அந்த கேள்வி எழுப்பக்கூடிய மனநிலை இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன்கிழமைக்கு உண்டு. புதன் நாளே வந்து சில விஷயங்கள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து புதன் ஓரை வந்து எதுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு எடுத்துப்போம்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த அளவுக்கு புதனுக்கான முக்கியத்துவம். அப்ப புதன்கிழமையில பிறந்த நீங்க எவ்வளவு கொடுத்து வச்சவங்கன்னு பாருங்களேன். நீங்க அன்றைய நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா புதன்கிழமை காலையில எழுந்தோடனே கண்டிப்பா விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்கணுங்க. கண்டிப்பா அன்றைய நாள் முதல் துவக்கமே வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல நீங்க ஆரம்பிக்கணும். புதன் ஓரையில் நீங்க வழிபாடு பண்ணும்போது நிச்சயமா மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு நிறைய தடைகள் இருக்கு இல்லையா, அதாவது நீங்க அறிவாளியா இருப்பீங்க, புத்திசாலித்தனமா இருப்பீங்க, எல்லாத்துக்கும் பயங்கரமா ஐடியாலஜி கொடுப்பீங்க, பட் உங்களுக்கு முடிவிட முடியாத ஒரு தடுமாற்றத்துக்கான நிலைகள் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து தடைகளை விலகணும் அப்படின்னாலும் சரி, நீங்க வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ்லாம் லாக் ஆறீங்க அப்படின்னா அது சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் சரி, கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் கேளுங்க. நிச்சயமா புதன்கிழமை பிறந்தவங்க பாருங்களேன், ஏதாவது எனக்கு வந்து நேம் சேஞ்ச் ஆச்சு, ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்றது இல்லாம இருக்கவே இருக்காது. டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நான் மறுபதிவு பண்ணினேன். படிக்கிற குழந்தைங்களுக்கு கூட சரி, புதன்கிழமையில பிறந்தவங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு கூட ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தடை வந்திருக்கும். ஒரு 2 மாசம் ஸ்கூலுக்கு போக முடியல, அதனால நான் ஸ்கூல் மாத்தினேன், எனக்கு அங்க வந்து கம்ஃபர்ட்டா இல்ல, எங்க அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த புதன்கிழமைகளுக்கு பிறந்தவங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாத்தீங்க
அப்படின்னா டெஃபினட்டா இருந்தே ஆகும். சோ இவங்க எல்லாம் வந்து எப்பயுமே இளமைத்துவத்தோட இருப்பாங்க. அது எங்க இருந்து தான் வரும்னே தெரியாதுங்க. என்ன வயசானாலும் அவங்களுடைய இது வந்து பாக்குறதுக்கு அறிவையும் மேம்படுத்திட்டே இருப்பாங்க, அழகையும் மேம்படுத்தினே இருப்பாங்க. ஒண்ணுமே தெரியவே தெரியாது. 30 வயசு ஆளா இருக்காங்க அப்படின்னா பாக்குறதுக்கு ஒரு 20+ மாதிரி தான் இருப்பாங்க. இதே குழந்தைங்களா இருக்கும்போது பட் அவங்களோட அறிவாற்றல் பாத்தீங்க அப்படின்னா 70+ இருக்க அளவுக்கு அறிவாற்றல மேம்படுத்திட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு தேடல் இருக்கக்கூடிய நபர்கள் எப்பயுமே வாழ்க்கையில தேடல் இல்லாம ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தேடி தேடி தன்னுடைய நாலேஜையும் சரி தனக்கான விஷயங்களையும் சரி சேகரிச்சு வைக்கக்கூடிய நபர்கள் எதை பண்ணாலும் ஆழமான அன்போட ஒரு விஷயத்த அப்படின்றது ரொம்ப யூனிக்கான விஷயம். பாத்தீங்க அப்படின்னா புதன்கிழமையில பிறந்தவங்களுக்கு இருக்கும். So ரொம்ப புத்திசாலித்தனம் மட்டும் இல்லாம அன்புன்ற ஒரு விஷயத்துல வந்து ஆழமான அன்பு, காதல், பொதுவாகவே வந்து காதலுக்கான கிரகமே புதன் தான் இல்லையா? புதன்கிழமை பிறந்தவங்க ரொம்ப வசீகரிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களோட பேசினாலே வந்து நிறைய ஈர்ப்பு நிலை அப்படின்னுவாங்க இல்லையா? மக்கள் மனசை வந்து ரொம்ப ஈர்க்கக்கூடியது. இவங்களுக்கு எல்லாம் மக்கள் தொடர்பு அப்படின்றது இருக்கும். இவங்கெல்லாம் ஒரு பொருளை போய் விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் இவங்கெல்லாம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா கூட இருப்பாங்க. அந்த துறை சார்ந்தவங்கள்ட்ட இவங்க பேசினா மத்தவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவங்க சொன்னா அவங்களோட வார்த்தையை நம்புவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப யூனிக்கான விஷயங்கள் வச்சுக்கலாம். சோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட புத்திசாலித்தனத்தை மேம்படுத்துறதுக்கான தடைகள் இருக்கு அப்படின்னு அது விலகணும்னா நிச்சயமா விஷ்ணு பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. புதன்கிழமை தோறும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா புதன் ஓரையை தவறவே விடாதீங்க. அன்றைய ஓரையில நீங்க எடுத்துக்கக்கூடிய காரியங்கள் ஜெயமாகும். ஒண்ணுமே இல்ல, படிக்கிற குழந்தைங்களா இருக்கீங்க அப்படின்னா புதன் ஓரையில உட்காந்து ஒரு புத்தகத்தை எடுத்து படிங்க. இல்ல நான் வந்து நார்மலாவே நான் பெரியாளா இருக்கேங்க, எனக்கு ஏதாவது நான் மேம்படணும். மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு எல்லாம் வந்து புத்தகம்ன்றது எப்படி வந்து அறிவாற்றலை மேம்படுத்துக்காக படிப்பாங்க இல்லையா? அது மாதிரி வீட்டுல லைப்ரரி வச்சு படிக்கிற அளவு நீங்களா தான் இருப்பீங்க. எத்தனை பேர் புதன்கிழமையில பிறந்தவங்க வந்து புத்தக படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி எத்தனை பேருக்கு இருக்குன்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. யாரையாவது மீட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க கிரீன் கலர் ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு போறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கலராகவும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரீன் கலர் இருக்கிறதுக்கான தன்மை இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பச்சை பயிறு சாப்பிட்றதா இருக்கட்டும், பச்சை பயிறு தானம் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான இதெல்லாம் நீங்க விடாம ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்களோட வாழ்க்கையில மாற்றம் அப்படிங்கறது டெஃபினட்டா உணரக்கூடிய தன்மை அப்படின்றது நிச்சயமா வந்தே தீரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.